ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி. மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதுக்கு எப்படி ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்ல இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கம்பெனி கிட்ட இருந்து 41.33% ஸ்டேக்க 1550 கோடிக்கு வாங்குறாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் 968. அது மட்டும் இல்லாம செபி ரெகுலேஷன் படி மேலும் 26% ஓபன் ஆஃபர் மூலமா லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஓபன் ஆஃபர் முழுமையா சக்சஸ்ஃபுல்லா ஆனா அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டத்தோட ஸ்டேக் 67.33% இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன் இது இம்பார்ட்டன்ட்? அப்பல்லோ என்ன பண்றாங்க? அப்பல்லோ ஒரு டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் செய்யற கம்பெனி. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ராக்கெட் மோட்டார்ஸ், மிசைல் ப்ரொபலன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யற கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனியும் சேரும் போது என்ன அட்வான்டேஜ்? ஒரே கம்பெனி டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லயும் மிசைல் ப்ரொபல்ஷன்லயும் ஸ்ட்ராங் பொசிஷனா இருக்கும். இதனால பெட்டர் R&D, கிராஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், ஸ்பேஸ் செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் டவுன் ஆயிருக்கு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.04% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 411 per ஷேர்னு. ஸ்டாக்கோட பி 135, இண்டஸ்ட்ரியல் பி 58.4 தான். மார்க்கெட் கேபிட்டல் 15,262 crore, கரண்ட் பிரைஸ் 411, 52 வீக் ஹை 467, 52 வீக் லோ 162, டிவிடெண்ட் yield 0.06% தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.41, டெப்ட் 543 crore வச்சிருக்காங்க. Return on capital employed 14.5%, return on equity 11.8%. Promoter கிட்ட 50.3% holding இருக்கு, pledging இருக்கு 30.8%. Return 6 மாசத்துல 61.8% positive, ஒரு வருஷத்துல 114% positive. Price to book value 11.2, current ratio 1.90. Net profit margin last year 11.9, அதுக்கும் மொதல் இயர் 10%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12.6%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 357 crore நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்தலாம். 2.95% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 694 per ஷேர். HFCLக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. $51.98 மில்லியன். அதாவது 496 கோடிக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்களோட ஓவர்சீஸ் சப்சிடரி மூலமா தான் இது கிடைச்சிருக்கு. இது என்ன ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, டேட்டா சென்டர் கனெக்டிவிட்டி, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் சொல்யூஷன் சப்ளை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான கால அவகாசம் டிசம்பர் 2026க்குள்ள முடிவடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. HFCL எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 221 per ஷேர். ஸ்டாக்கோட பி 108, புக் வேல்யூ 32, கரண்ட் பிரைஸ் 221, 52 வீக் ஹை 230, 52 வீக் லோ 59.8, டிவிடெண்ட் 0.05% தான் தராங்க. ப்ரமோட்டர் கிட்ட 28.3% ஹோல்டிங் இருக்கு, அதுல பிளட்ஜிங்கும் இருக்கு 1.15%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.36, டெப்ட் 1,744 crore. Return on capital employed 10.9%, return on equity 6.95%. 6 மாசத்துல 231% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, ஒரு வருஷத்துல 161% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 6.91, கரண்ட் ரேஷியோ 1.99, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 6.66, அதுக்கும் முதல் இயர் 4.26. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் 10.1%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 8.5%. குவார்டர் வைஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, 723 crore. ஒன்சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ அதனால இன்னைக்கு 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. என்ன நடந்தது? நேற்று தான் பார்த்துருந்தோம், டாக்டர் ரெட்டி செமக்ளூட்டட் சப்ளைல டிலே ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் ரெட்டியை எஸ்டர்டே மேக்சிமமா எனக்கு தெரிஞ்சு 6% வரைக்கும் இறக்கி விட்டுருந்தாங்க. இன்னைக்கும் டாக்டர் ரெட்டி டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த செமக்ளூட்டட் இப்ப உலகத்துல ரொம்ப முக்கியமான பாப்புலரான டயபெட்டிஸ் அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரக்கா இருந்துட்டு இருக்கு. குவாலிட்டி டெஸ்ட் போது சில பேட்சஸ் ஸ்பெசிபிகேஷனை பாஸ் ஆகல. ரீசன் என்னன்னா ஏபிஐ இஷ்யூ. ஏபிஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட், அதாவது மெடிசனோட முக்கியமான ரா மெட்டீரியல்னு அர்த்தம். ஒன் சோர்ஸ் இதுல என்ன செய்யறாங்க?
டாக்டர் ரெட்டி செமக்ளூடைட் இன்ஜெக்டபிள் ப்ரோக்ராம்க்கு ஃபில் அண்ட் ஃபினிஷ் பார்ட்னரா இவங்க தான் இருக்காங்க. அதனால தான் இந்த டிலே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் ஒன் சோர்ஸ்க்கும் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஒன் சோர்ஸ் ஃபார்மா, ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா 1.40% டவுன்ல ட்ரேட் ஆயிருக்கு. கரண்ட் பிரைஸ் 1603 per share. Nifty 0.92% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.07% green. நிஃப்டி பேங்க் 1.12% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் ஜியோ ஃபினான்ஸ் 3.27% green. அதுக்கு அடுத்ததா HDFC Life 3.10% green. Adani Enterprises 2.77% green. Adani Ports, Indico, JSW Steel, BEL, Hindalco, Reliance, Infosys, SBI Life, Wipro, Tata Steel, ICICI Bank, Tech Mahindra, Axis Bank, Shriram Finance, M&M, Tata Motor, Passenger Vehicle, Ultratech Cement இவங்க எல்லாமே gainers listல இருக்காங்க. Losser யாருன்னு பார்த்தலாம். Eternal 1.47% down. டாக்டர் ரெட்டி 1.30% down. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, எஸ்டர்டேவும் டவுன் ஆயிருந்தது, இன்னைக்கும் டவுன் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் 0.78% down. ITC 0.28% down. நெஸ்லே இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோல் இந்தியா இவங்க எல்லாம் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டில யாரு லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யாருமே லாசர் இல்ல பேங்க் நிஃப்டில. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். டாப் கெய்னர் ஏயு பேங்க் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஏயு பேங்க் 2.60% green. IDFC First Bank 2.21% green. Bank of Baroda 1.78% green. Union Bank, ICICI Bank, Axis Bank, Yes Bank, HDFC, Canara Bank, Kotak Bank, PNB, State Bank of India, IndusInd and Federal Bank. Again இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். Broad market indices ஆன நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக் 7.50% டவுன் ஆயிருக்கு. செக்டார் வைஸ்ல நிஃப்டி ஆட்டோ 0.75% green. நிஃப்டி FMCG 0.16% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி 1.56% green. நிஃப்டி மீடியா 0.73% green. நிஃப்டி மெட்டல் 1.72% green. நிஃப்டி ஃபார்மா green. PSU Bank, Nifty Private Bank 1.22% green. Nifty Reality 1.52% green. So எல்லாமே greenல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Consumer durables, oil and gas, mid small financial services, IT and telecom, Nifty chemicals, Nifty REITs and reality, Nifty cement எல்லாமே இன்னைக்கு green தான். Nifty FMCG மட்டும்தான் 0.16% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.86% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 95.30. ஸோ எஸ்டர்டேவும் நம்ம இதே ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் அங்கே தான் இருக்கு. பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் எஸ்டர்டே நம்ம $77 per barrelனு பார்த்துருந்தோம். இன்னைக்கு $76.27 per barrelக்கு. கோல்ட் ரேட் பார்த்தலாம். இன்னைக்கு ஜூலை 10 24 karat gold per gramக்கு 38 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 14,482. 22 karat gold per gramக்கு 35 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,275. 18 karat gold per gramக்கு 29 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,862. சில்வர் ரேட் பார்த்தலாம். எஸ்டர்டே சில்வர் ரேட் 235 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 245. எஸ்டர்டே 240. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 5 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில்வர் பெர் கிராமுக்கு. ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 15 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜூலை 10 ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,118.05ல ஓப்பன் ஆகி கேப் அப்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. மேக்ஸிமமா 24,229.30 அது வரைக்கும் போயிருக்கு. தட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 24,180.40ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தலாம். சேம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. 57,577.90ல ஓப்பன் ஆகி 58,013.05 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 57,877.10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.